ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எந்த நபர்கள் மூலமாக ஏற்பட போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் நம்ம கூட இருக்கக்கூடியவர்களே நிறைய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் நமக்கு வந்து கொடுத்துடுவாங்க. அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் பாதிப்புகளும் கடகராசினியர்களுக்கு இருக்குது, யார் மூலிமா ஏற்பட போகுது, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுட்டே தாங்க இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்புகளை சார்ந்து நிறைய வித்தியாசப்படும். எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களுமே இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது பொதுவான ஒரு கருத்து தான். இந்த கருத்து எல்லாருக்குமே வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து பழிக்கவும் செய்யாது. ஒரு 100 பேர் இது கடகராசிக்காரங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சிலர் நபர்களுக்கு இது வந்து பழிக்காமல் கூட போகலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா அவங்களுடைய தசா புத்திகள், அவங்களுடைய பிறந்திருக்கக்கூடிய நேர காலங்கள், கிரக அமைப்புகள் இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக மாறுபாடு அடையும். ஸோ உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது தான் ரொம்பவே நல்லது. அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு எளிமையாகவே வந்து பார்த்துடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள், எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் இருக்கான கண்டிப்பாக வந்து இருக்குது. ஆன்மீக ரீதியாக அதெல்லாம் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன்களை கண்டிப்பாக நம்ம வந்து அடைய முடியும். அந்த வரிசையில் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்ட்லேயே வந்து நம்ம கொடுத்துருவோம். மறக்காமல் அதையும் வந்து செய்து பயன்பெறுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் தான் அஷ்டம சனியால் ரொம்பவே பெருத்த பாதிப்புகளையும் இழப்புகளையும் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வந்து அப்படியெல்லாம் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இனி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தன யோகம் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் அதிகமாகவே வந்து கிடைக்கும். அதோடு ஏற்படக்கூடிய செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாகவே வந்து இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, புதுசாக நிறைய ஆடைகள் வாங்குறது, இல்லை இன்னும் கல்யாணம் பண்ணாமல் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சுப செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கலாம், நிறைய விஷயங்களுக்கு அதாவது புது காரியங்களுக்காக நீங்கள் சேவை செய்யலாம். இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல காரியங்களையும் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. வருமானம் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. அதிகமான செலவுகளை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். ஏன்னா என்ன தேவையோ அதுக்கேற்ற செலவுகளை செய்யும் பொழுது மட்டும்தான் நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கவும் முடியும். அதே போல் கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைங்களுடைய விஷயத்துலலாம் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நட்பு விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களாலேயும் பிள்ளைகளாலேயும் நீங்கள் நிறைய பாதிப்புகளை இப்போ அடைய போகிறீங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த 2 நபர்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள்ட்டலாம் எல்லா விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருங்க. அதுலேயே ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இன்னும் நல்ல அக்கறை வந்து காட்டணும். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் நம்மளால் வந்து சரி பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முழுமையான கவனம் எடுத்துக்கோங்க. புதுசாக நிறைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கான ஒரு டைமிங்காக இந்த நேரத்தை வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்து குறையும். கடன் குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் நீங்கள் வந்து ஈடுபடலாம். கடனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகமாக வேலை செய்கிறது, இல்லைன்னா வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ கடனுக்காக நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும். அதனால் முயற்சிகளை கைவிடாமல் வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு திடீர் பண வரவும் இருக்குது. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், தனயோகம் இருக்குது அப்படின்னு. அதனால் எதிர்பாராத நேரத்தில் பணம் எப்படி வருது அப்படின்னே தெரியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஆனால் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்திக்கணும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி அமைதி காக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா, அது சரியான சொத்து தானா, அதில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லையா அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் சரி பார்த்துக்கணும்.
குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எதுவும் பார்க்காம செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். ஸோ சொத்து வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. தனம் மற்றும் நிலம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுக்க முழுக்க கவனத்தை இந்த டைமில் செலுத்தியே ஆகணும். இல்லைன்னா அதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். அதே உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகளானது இருக்கும். அந்த எதிர்ப்பு எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கவே இருக்காது. மறைமுக எதிர்ப்பாக தான் இருக்கும். அந்த மறைமுகமாக தான் உங்களை வந்து தாக்குவாங்க. டைரெக்டாக யாருமே வந்து டீல் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இந்த மறைமுக எதிர்ப்பை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனித்து எச்சரிக்கையாக இருந்து உங்களை நீங்களே வந்து காப்பாற்றிக்கணும். அதாவது தற்காப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மறைமுகமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசைகள் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். ஸோ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை நிச்சயம் வந்து இருக்குது. ஸோ அவங்களுடைய பேரை நீங்கள் உங்களுடைய கைகளால் எழுதும் பொழுது அதற்குரிய பலன்களையும் நீங்களே வந்து அடைவீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அதுவும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய நிலைமை எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஓரளவுக்கு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். 18ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உருவாகும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட செப்டம்பர் 18க்கு அப்புறமா நிறைய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்குது அப்படின்னாலுமே கூட விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நிலைமை நல்லா இருக்கும். அதே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கெல்லாம் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறமா அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். திருமண முயற்சிகளை இந்த டைமில் எடுக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே கைகூடி வரும். அதனால் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு எந்த விதமான வரணுமே அமையல, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த முயற்சி இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மேலும் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் தந்தை வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாங்க. ஸோ தந்தை வழி அப்படின்னா உங்களுடைய தந்தைக்காக இருக்கலாம், தந்தையினுடைய அப்பாவுக்காக இருக்கலாம், இல்லைனா அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுவும் மருத்துவ பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் வந்து வரும். அந்த செலவுகளை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான அக்கறை எடுத்துக்கோங்க. சொல்லப்போனால் தந்தையை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. வெளியில் வேலைக்கெல்லாம் போகக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களெலாம் வேலைக்கு போகாமல் உங்கள் கூடவே வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா தொழில் ரொம்ப சிறப்பாகவே வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொழிலெல்லாம் இப்போ இறங்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இறங்கலாங்க. ஏன்னா அஷ்டம காலம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. அதனால் கடகராசி நேர்கள்லாம் தைரியமாக புதுசு புதுசாக என்ன முயற்சிகளை வேணாலும் எடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் எல்லை தெய்வமாக இருக்கக்கூடிய கடவுள், அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம். அதாவது எல்லை தெய்வம் அப்படின்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் அங்காள பரமேஸ்வரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, அந்த நாளில் அவங்கள போய் வழிபாடுகள் செய்யுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். நிறைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மென்மேலும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் செய்யுங்க. அது கரெக்டாக பார்த்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் போய் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கடகராசி நேர்களுக்கு இந்த பதிவானது கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது, நீங்கள் யார்ட்டெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள் நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு என்ன பரிகாரங்கள் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கவே கிடைக்காது. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் வந்து அருள் புரிவார், துணையாக இருப்பார். ஸோ கடகராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு டர்னிங்காக இருக்குங்க. நல்ல முன்னேற்ற பாதையில் நோக்கி நீங்கள் நகர்வதற்குரிய இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக பார்த்து அதன்படி நீங்கள் செயல்படுங்க. நல்லதே நடக்கும்.
இருக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.